Hi, hello, this is PM. Welcome back to my channel. First, ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு கப் உமன்ஸ் வேர்ல்டு கப் வின் பண்ணியிருப்பாங்க இந்தியா. அப்படி வின் பண்ணதுக்கான ரீசன் என்ன? அண்ட் வின் பண்ணதுல எப்படி வந்து 2013ல வந்து ஒருத்தருமே செலிப்ரேட் பண்ணல. பட் 5000-7,000 பேர் தான் மொத்த ஆடியன்ஸ் இருந்தாங்க. பட் இப்போ மொத்த இந்தியாவுமே செலிப்ரேட் பண்ணது மொத்த இந்தியன்ஸும் ஆடியன்ஸா இருக்காங்க. அப்படி என்ன விஷயங்கள் கொண்டு வந்தனால இப்படி ஒரு இம்பாக்ட கொண்டு வர முடிஞ்சுச்சு. இந்த இம்பாக்ட எப்படி ஃபுட்பாலுக்கு கொண்டு வர முடியும்? ஒரு 2015-16 அந்த சீசன்ஸ்லாம் ஐஎஸ்எல் இந்தியன் சூப்பர் லீக் சொல்லுவாங்க. அந்த இந்தியன் சூப்பர் லீக் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நிறைய பீப்புள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 2025 இந்த சீசன்ல கம்ப்ளீட்டா பீப்புள் வாட்ச் பண்றதே இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேடியம் ஃபுல்லா வந்து பீப்புள் நிறைய ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க 2015-16. பட் 2025ல ரொம்ப காலியான எம்டி ஸ்டேடியமா இருக்கு. அதுக்கு ரீசன் என்ன? அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி இந்த ஃபுட்பாலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? அண்ட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணா என்ன நடக்கும்? அண்ட் என்ன மாதிரி விஷயம்லாம் பார்க்கணும்? அது கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2013 நடந்த மேட்ச் மும்பைல நடந்துச்சு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்தது. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணல ஸ்டேடியமோட கெப்பாசிட்டியும் அந்த விஷயங்களும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல இந்தியா அந்த பார்ட்டிசிபேட் பண்ணதுனால இன்னுமே அட்வான்டேஜா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இன்னொரு ரெண்டாவது விஷயம் வந்து மெயினா சொல்ல போனா டிவி கவரேஜ். ESPN அந்த நெட்வொர்க் தான் பண்ணாங்க. பட் அந்த நெட்வொர்க்ல என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மெயினா வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணல. லைக் ஒரு சில மேட்சஸ்ல வந்து ஃபுல்லாவே டிவி இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு நேர்ல போய் பார்க்குற மாதிரியும் ஒரு சில விஷயங்களா இருந்துச்சு. கவரேஜ் இது மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா லிமிடெட் ஆடியன்ஸ். அந்த மேட்சை பார்க்கறதுக்கே 5000 பேர் தான் போறாங்க. பட் அந்த 5000 பேர் பார்க்கறாங்க. நெக்ஸ்ட் பீப்புள் வந்து எத்தனை பேர் பார்க்கறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சொற்பம் அளவு இருக்கு. அப்படி அந்த விஷயத்த போட்டு நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்பான்சர்ஷிப்பும் கிடைக்காது அப்படின்னால ESPN வந்து ரொம்பவே லிமிட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஸ்பான்சர்ஷிப் யார் கிடைச்சது அப்படின்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கும் ஹாட் ஸ்டாருக்கும் ஐசிசி டிவிக்கும் இந்த இடத்துக்குலாம் ஸ்பான்சர்ஷிப்பும் நிறைய பேர் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்க்கறாங்க அப்படின்னால நிறைய வியூவர்ஷிப் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ல போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பெக்டட் எவ்வளவு பேர் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் என்னன்னா 150 மில்லியன், அதாவது 1.5 crores கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மேல வந்து பார்க்கறதுக்கு வியூவர்ஷிப் இருக்கு அப்படின்னு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இது ESPNல பார்த்தாங்க அப்படின்னா 1 லட்சத்துலேருந்து 3 லட்சம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அங்க எங்க எங்கேஜ் ஆகுறாங்க, எதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க மெயினா பார்க்கும் பொழுது அதுல எல்லாமே ட்விட்டர் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும். 2013ல அந்த அளவுக்கு ஃபேஸ்புக் நிறைய பீப்புள் கன்சியூம் பண்றதுல, அதே மாதிரி ஃபோன்ஸ் அதிகமா கன்சியூம் பண்றதுல மொபைல் ஃபோனோட கன்சம்ஷன் வந்து கம்மியா இருக்கனால வந்து அங்கே எங்கேஜ்மெண்ட் கம்மியா இருக்கு. பட் இந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேஜ்மெண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் எங்க ஆயிருக்கு அப்படின்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்றதுல இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் ரெண்டு விஷயத்தும் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்படி அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி யங்ஸ்டர்ஸ் வந்து ஹியூமன் பீப்புளா இருக்கட்டும், எஸ்பெஷலி உமன் யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து ஜென்ரல் ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால ஈக்குவலா பார்க்கணும், விமன்ஸை பார்க்கணும். லைக் வந்து அந்த கிரிக்கெட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு எப்படி மென்ஸ் சப்போர்ட் நம்ம பண்றோமோ உமன்ஸுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டியை கொண்டு வந்துட்டாங்க. எப்படி அப்படின்னா சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும் அண்ட் அந்த பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் கூட சொல்லலாம். லாஸ்ட் டைம் வந்து ஸ்பான்சர்ஷிப் யார் யார் பண்ணாங்க அப்புறம் ரிலையன்ஸுக்கும் ஹீரோவும் பெப்சியும் தான். பட் அந்த அளவுக்கு அதுக்கு மேல ஸ்பான்சர்ஷிப் பண்ற அளவுக்கு எந்த டீமும் எந்த ஒரு விஷயங்களும் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொல்ல தான் லிமிட்டட் வியூவர்ஷிப் இருக்கனால லிமிட்டட் அட்வர்டைஸ்மெண்ட் இது பண்றதுனால லிமிட்டடான பீப்புள் பார்க்கறதுனால மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. இப்போ பைஜூஸ் ஆகட்டும், டாட்டாவா இருக்கட்டும், ஏன் வெளிநாட்டு கம்பெனியான அடிடாஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்துட்டாங்க. எப்படி ஜென்ரல் ஈக்குவாலிட்டி லைக் எப்படி சொல்லப் போனா அதே டைம்ல வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கவரேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டோ கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா விமன் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்க்கு அந்த அளவுக்கு நிறையவே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஜென்ஸோட மேட்சை பார்க்கறத விட அந்த விமன்ஸை பார்க்கறதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க வேர்ல்டு கப் அப்படின்றத விஷயத்த கிளியரா பார்க்கலாம். அட் தி சேம் டைம் வந்து இன்னொரு விஷயம் பார்க்கும்போது லாஸ்ட் டைம் வந்து ஒரு 2013 அந்த டைம்ல இருக்கும்போது வந்து அந்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம ரொம்பவே நார்மலா பார்த்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் மேட்சஸ்
நெக்ஸ்ட் ஓவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே இல்லாமல் போயிருக்கு. பட் இந்த டைம் அப்படி இல்லை, எல்லாருமே நார்மலாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுலேருந்து ஸ்பான்சர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைடில் பார்க்கும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அந்த அளவுக்கு கவர் பண்ணலை. பட் இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும், யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், மென்ஸ் கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஃபோக்கஸ்டாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் டைனாமிக்காக சேஞ்ச் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த தியரிஸை எந்தாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா, லைக் ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் பண்ணுறதுன்னு யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் தியரின்னு சொல்லுவாங்க. கார்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து 1973 பண்ணியிருக்காரு. இந்த தியரி என்ன சொல்லுது, என்ன விஷயங்கள் பண்ணிருக்கு, ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் சோஷியல் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதுக்கும் இந்த தியரி யூஸ் ஆகுது. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஒரு விஷயம் கிளியரா கண்டுபிடிச்சாங்க. லைக் எப்படி அப்படின்னா, டிவி ப்ராட்காஸ்ட் பண்றது வந்து கம்மியா இருக்கு. லைக் வந்து உள்ள கொடுக்குற விஷயமே கம்மியா இருக்கு, வெளியில இருந்து அவுட்புட் கொடுக்குற விஷயமே கம்மியா இருக்கு. பட் எப்படி வியூவர்ஷிப் பார்ப்பாங்க? அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலா ஒரு டிமாண்டை கிரியேட் பண்றது, சோஷியல் மீடியாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவளோட கண்டென்ட் போஸ்ட் பண்றதாகட்டும், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதாகட்டும், 1 இயர் பிஃபோராகவே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்காகட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்ததுனால ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து கொண்டுக்க முடிஞ்சிச்சு. அட் தி சேம் டைம் வந்து ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கு வேர்ல்டு வைடா வந்து ஆடியன்ஸ் வராகட்டும், அது மட்டும் இல்லை ஸ்பான்சர்ஷிப் ஆகட்டும், எல்லாருமே கொண்டு வந்ததுனால ரொம்ப பெரிய இம்பாக்டை இந்த விஷயத்த கொண்டு வரமுச்சு. எக்ஸ்ப்ளோர்ஸருக்கு இந்த தியரி யூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் என்ன தியரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃப்ரேம் பண்றதுக்கு பிராண்ட் ஈக்விட்டி தியரின்னு சொல்லுவாங்க. ஆக்கர்ன்னு சொல்லிட்டு 1991 வந்து ஒரு பிராண்டை பெட்டர் ஆக்கணும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல ஒரு விஷயம் பண்ணணும்ன்ற இம்பாக்ட் பண்றதுக்கு ஒரு விஷயங்கள் வந்து இந்த தியரியில சொல்லியிருக்காரு. பட் இந்த தியரியை ஸ்ட்ரெயிட்டாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்ப பேர் சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லைக் எப்படி சொல்ல அப்படின்னா, லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சுத்தி மித்தாலி ராஜ் அவங்க தான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. லைக் எப்படின்னா, பிராண்டோட அட்டென்ஷன் ஆகட்டும் எல்லாமே மித்தாலி ராஜ் கிட்ட தான் இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை, ஸ்ருதி மந்தனாவாகட்டும், ஷர்பாலி வர்மாவாகட்டும், இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்காகட்டும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஆகட்டும், எல்லா விஷயத்தையும் ஒரு பிராண்டா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் மட்டும்தான் அங்கே ஃபோக்கஸ் பண்ணாங்க. பட் இந்த டைம்ல மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மல்டிபிள் பீப்புள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கலா பீப்புளோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்படி என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கலா பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்கலா இந்த கிரிக்கெட்டோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஸ்போர்ட்ஸ்னாலே காம்படேட்டிவ்னஸ் இருக்கும். அப்படி இந்த காம்படேட்டிவ்னஸ்ல ஆட்டோமேட்டிக்கலா இந்த எந்த தியரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போமா? எக்ஸ்பெக்டன்சி வேல்யூ தியரி. அதாவது ஒரு பீப்புள் வந்து எப்படி வேல்யூ பண்றாங்க, அவங்களை இந்த மாதிரி மைண்ட் செட்ல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தியரி தான் இது. 2013 பார்க்கும்போது ஆஸ்திரேலியா ஃபுல் மேட்சஸ் டாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது காம்படேட்டிவ்னஸே இல்லாத மாதிரி நிறைய பீப்புள் வந்து பார்க்கறதே விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஆஸ்திரேலியா தான் வின் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த 4 டீமை வந்து ஹையான ஒரு விஷயத்த காம்படேட்டிவ்னஸை கொடுத்தாங்க. அதனால ஒவ்வொரு மேட்சுக்குமே வந்து த்ரில் ஆகட்டும், ஒவ்வொரு மேட்ச்லயும் ஆகட்டும், ஒரு காம்படேட்டிவ்னஸ் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் இருந்தனால ஆட்டோமேட்டிக்லி என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. சோஷியல் ஐடென்டிட்டி தியரி. இந்த தியரி டாஃபல் அண்ட் டர்னர் 1979 எழுதியிருக்காங்க. இந்த தியரியை கம்ப்ளீட்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம். ஒரு 2013 ஸ்டீரியோ டைப்பா சொல்ல போனா உமன்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லை, ஒரு உமனுக்கு தாண்டி ஒரு நேஷன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுனால, அது கொடுக்கணும் அப்படின்னு மெத்தடி அனலைஸ் பண்ணி ஒரு மெத்தடாலஜி கொண்டு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா டைனாமிக்கா சேஞ்ச். லைக் எப்படி சொல்ல போனா, ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு டீமா பார்க்காம சென்னை தமிழ்நாடு அப்படின்னு பாக்குற விஷயத்த கொண்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க கூட சொல்லலாம். அட் தி எண்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது எக்கனாமிக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படி எக்கனாமிக்கு மெயின்ஸா என்ன விஷயங்கள் ஃபாலோஷிப் பண்ணாங்க, என்ன விஷயங்கள் ஸ்பான்சர்ஷிப் ஈக்கிறதுக்கு அந்த விஷயம் ட்ரை பண்ணாங்க. ஒரு கம்பெனியோ ஒரு விஷயங்கள் ரன் பண்றதுக்கு, ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு மெயினா என்ன அப்படின்னா மணி. அப்படி இந்த மணியை எப்படி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸ்டேக் ஹோல்டர் தியரி. ஃப்ரீமேன் அப்படின்னு சொல்றவரு 1954 எழுதியிருக்காரு இந்த தியரியை பத்தி. எப்படி அப்படின்னா, ஒரு கான்சர்ஷிப் ஆகட்டும், ஒரு பீப்புள் ஆகட்டும், ஒரு பிசினஸ் ஆகட்டும் எப்படி ஈர்க்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த தியரியில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து என்ன மாதிரி பீப்புள் வந்து எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க? ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ₹100 போட்டோம் அப்படின்னா ₹120 எனக்கு கிடைக்கணும், ₹130 கிடைக்கணும், ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களோட பிராண்ட் வேல்யூ தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த மாதிரி மிச்ச 4 விஷயம் 4 தியரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து அதிகமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்பான்சர்ஷிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் ஆகட்டும், மெயினான ஹவுசஸ் ஆகட்டும், லைக் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஆகட்டும், லைக் ஸ்பாட் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே மெயின் ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதனால டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியா இதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க. அப்படி கொடுத்ததுனால இந்தியாவும் ஃபைனல் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கலா வந்து அவங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானதுனால ஜென்ரல் ஈக்குவாலிட்டி எல்லாருமே வந்து நார்மலா ஜெண்டர் அப்படின்னு பார்க்காம நேஷன் அப்படின்னு பார்த்ததுனால ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால பிசினஸ் பீப்புள் வந்து நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணாங்க. அப்படி ஸ்பான்சர் பண்ணா நிறைய பீப்புள் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சு நிறைய ப்ராஃபிட்டும் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க பிசினஸ் பீப்புள். அப்படி ஸ்பான்சர் பண்ணனால தான் இந்தியன் கிரிக்கெட் ஆகட்டும், ஒரு வேர்ல்டு கிரிக்கெட் ஆகட்டும், இது மட்டும் இல்ல உலக எல்லா ஸ்போர்ட்ஸுமே வளர முடியும். கடைசியா ஒரு விஷயம், எம்எஸ் நாலா பீப்புளை எப்படி கனெக்ட் பண்ணாங்க? ஹன்மன் பிரீத் கவுர் ஆகட்டும், எலிசா பேரி ஆகட்டும், ஸ்மிருதி மந்தனா ஆகட்டும், ஜெர்மையா ஆகட்டும், எல்லாருமே வந்து எல்லாரையும் எமோஷனலா இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை வந்து வெளியில சொல்ல ஆரம்பிச்சாங்க. லைக் இதுக்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த ஸ்டோரியை. அந்த ஸ்டோரியை வந்து கரெக்டா வின் பண்ணும்போது வந்து எடுத்து எடுத்து போடுறதாகட்டும் எல்லாமே இன்ஸ்பயர் பண்ணதுனால மிகப்பெரிய பீப்புளோட அட்வான்டேஜஸ் ஆயிடுச்சு. லைக் எப்படி அப்படின்னா எம்எஸ் டோனியோட இன்ஃபுளுன்ஸ் ஆகட்டும், எம்எஸ் டோனியோட விஷயங்கள், விராட் கோலி விஷயங்கள் ஆகட்டும், எல்லாரும் பீப்புளோட இன்ஃபுளுன்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்ததுனால டைனமிக்கா சேஞ்ச் ஆச்சு. லைக் எப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பாப்பீங்க டிவில. லைக் வந்து ஒருத்தர் வந்து ஒரு டிஷர்ட் போட்டு போவாரு. லைக் வந்து விராட் கோலி ஆகட்டும் அந்த மாதிரி. பட் மற்ற எல்லா சைட்லயும் வந்து தெரியும் ஒரு ஸ்ருதி மந்தனா ஆகட்டும், ஒரு விஷயங்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து உமன்ஸ் கிரிக்கெட்ல யூஸ் பண்ற டிஷர்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மென்ஸ் ஆகட்டும். இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு மென்ஸ் கிரிக்கெட்டோட டிஷர்ட் யூஸ் பண்றது ஆகட்டும், உமன்ஸ் கிரிக்கெட் ஆகட்டும், ஒரு நேஷனல் கிரிக்கெட் டிஷர்ட் யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்தியாவோட டிஷர்ட் யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில அட்ரஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. அது எமோஷனலான பீப்புளோட கான்ட்ராக்ட்மெண்ட் ஆகட்டும் எல்லா விஷயங்களும் தர வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க, நல்ல ஒர்க் பண்ணிட்டாங்க. பட் அந்த சேம் டைம் வந்து ஒரு இதே மாதிரி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இதை மாதிரி விஷயங்கள் பண்ணி இன்னொரு விஷயத்தையும் மேல கொண்டு வர முடியும். அது எப்படி அப்படின்னா ஃபுட்பால் இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல் சொல்லுவாங்க. அந்த விஷயத்துல வந்து மேசிவா டவுன் ஆகுது. அது மட்டும் இல்ல 130வது இடத்துல 97வது இடத்துல இருந்து 130வது இடத்துக்கு இந்தியா ஃபுட்பால்ல போயிருக்கு. பட் அது இந்த ஃபுட்பால் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து எல்லா சைட்லயுமே காமனா இருக்கு. இந்தியா வந்து ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து வேர்ல்டு கப் கிரிக்கெட்ல சொல்ற மாதிரி ஃபுட்பால்லையும் ஒரு வேர்ல்டு கப் இருக்கு ஃபுட்பால்னு சொல்லுவாங்க. அந்த இதுல வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்தியாவில் வந்து வந்ததே கிடையாது. ஒன் டைம் சான்ஸ் கிடைச்சு, பட் அந்த சான்ஸும் வந்து நழுவி விட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி எல்லா டைமும் வந்து இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் கூட போக முடியாத அளவுக்கு ஃபுட்பால்ல இருக்கும்போது ஏன் அப்படி இருக்காங்க? என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி 5 ஸ்ட்ராட்டஜி 6 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபுல்லா வந்து ஃபுட்பால் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா டைனமிக்கா சேஞ்ச் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா அப்படின்னா சுனில் சேத்ரியோட இன்ஃபுளுயன்ஸ் வந்து ஒருத்தர் மட்டும் தான் ஃபோக்கஸ்டா இருக்கு. 2013ல எப்படி வந்து லைக் மித்தாலி ராஜா ஃபோக்கஸ்டா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் சுனில் சேத்ரி அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை ஃபோக்கஸா இருக்காங்க. பட் அந்த எலமெண்ட்டை விட்டுட்டு ஒரு 5 to 6 எலமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்பான்சர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணாங்க. டைனமிக்கா வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும் எக்கனாமிக் வைஸ்ல. அப்படி எக்கனாமிக் வைஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்கும்போது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். லைக் வந்து கிளப்பை ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு ஸ்டேட்டை ஃபோக்கஸ் பண்ணி நேச்சுரல் விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா சேஞ்ச் ஆகும். லைக் எப்படி அப்படின்னா மவுண்ட் பேகன் ஏடிகே அந்த மாதிரி ஒரு ஃபுல்லா வந்து நார்த் ஈஸ்ட் சைடா இருக்காம ஒரு சிட்டி சைட்ல இருக்கட்டும், ஒரு டெல்லி ஆகட்டும், பாம்பே ஆகட்டும், லைக் சென்னை ஆகட்டும், ஒரு அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து ஒரு சிட்டிஸ் சென்ட்ரல் அந்த ஏரியாஸ் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமா இருக்க ஏரியாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் ஃபுட்பாலோட கிராஸ் ரூட் லெவல் அதான் சொல்லுவான் டவுன்ல இருந்து ஒரு மேல வர முடியும். அதாவது ஒரு சின்ன பீப்புள் ஆகட்டும் அந்த கன்சியூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி கன்சியூமெண்ட் அது இனிஷியல் ஸ்டேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டைனாமிக்கா வந்து சேஞ்ச் ஆக முடியும். அப்படி டைனாமிக்கா சேஞ்ச் ஆகும்போது வந்து மேல ஒரு ரேட் ஆஃப் இன்கம் போகும்போது மேல சைடு போகும்போது பீப்புளோட கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி கன்சம்ஷன் இந்தியா நேஷனல் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க அந்த டைம்ல. இந்த 6 ஸ்ட்ராட்டஜிஸும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஃபுட்பால ஈஸியா மேல கொண்டு வந்துடலாம். அண்ட் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி ஒரு ஃபுட்பாலை மேல கொண்டு வரதுக்கு ரொம்ப 10 வருஷம் கூட எடுக்காதுன்னு கூட சொல்லலாம். பட் ஆனா நெக்ஸ்ட் விஷயங்கள் பண்றதுக்கான பீப்புளோட மைண்ட் செட் ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கும் ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கும் பீப்புளோட மைண்ட் எல்லாருமே வந்து மெயினான இருக்கிறது யாரு காரணம் அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் தான் சொல்லலாம்.
அந்த ஸ்பான்சர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்டோரி ஆகட்டும், பிராண்ட் ஆகட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.